நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா நம்ம சின்னதா ஒரு சின்ன விஷயத்த நம்ம சொல்லிட்டு போறோம், எல்லாத்தையும் பயன்படுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நம்ம காலையில எந்திரிக்கிறோம். காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஆண்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இடது கை கீழே வச்சு படுக்கணும். நம்ம வந்து நம்ம உடம்பு சரியா இருந்தாலும் நாம 2 நாள் வாழ முடியும் இல்லைங்களா? அது போல முதல்ல படுக்கும் போது இடது கை கீழே வச்சு ஆண்கள் படுக்கணும், வலது கை கீழே வச்சு பெண்கள் படுக்கணும். இது நம்முடைய இந்து மத உணர்த்தக்கூடிய அருமையான விஷயம். இந்த தூங்கி எந்திரிக்கும் போது குறைஞ்சது 6 மணிக்குள்ள எந்திரிக்கணும். அடிப்படை விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜோசியனா இருந்தாலும் சாதாரண மனுஷனா இருந்தாலும் முதல்ல அடிப்படை விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம ஜோசியத்துல அடுத்த லெவலுக்கு போறோம். ஒரு மனிதனோட பிறப்பு அரிது மாநிலா பிறந்த அதுன்னு சொல்றாங்க. அந்த மாநிலா பிறந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் இறைவன் அருளை வச்சிருக்கோம், கொஞ்சம் ஞானத்தை கொடுத்து இந்த ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும், என்ன அடுத்த லெவலுக்கு என்ன போகும் நம்மளும் கேட்கறாங்க. எல்லா துறையில இருந்தாலும் கூட ஜோதிடத்துறை என்றது ஐயா சொன்ன மாதிரி எந்த சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் விட நாங்க எல்லாம் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு திறமையும் தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும். இப்போ ஒண்ணு நீங்க உங்ககிட்ட ஒரு 10 கோடி வந்து பணம் டக்குன்னு கொடுத்துறான்னு வச்சு என்ன பண்ணுவீங்க? அது தூங்குறது. ஆனா இதுவே உங்ககிட்ட நல்லா வளர்ந்து உங்களுக்கு அது கையாளக்கூடிய அமைப்புல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை சரியான விதத்துல செலவு பண்ண முடியும், உங்களுக்கு பயம் இருக்காது. உண்மையிலே சொல்றேன், ஒரு சில நேரங்கள்ல ஒரு 25 லட்சம் பணம் வந்து வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன் அன்னைக்கு ஃபுல்லா தூங்குவேன். இது எப்படி பாதுகாக்கிறது? அது போல தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டு போது நம்மளுடைய கண்டிப்பா வந்து ஜோதிடம் நம்மளுக்கு சாப்பாடு போடும், பெருமையும் கொடுக்கும், நிறைய விஷயத்தை கொடுக்கும். சரி, அடுத்தது தலைப்புக்கு வந்துடுவோம். காலையில எழுந்து வலது கால் பெருவிரல நோய் அந்த வலது காலுடைய பெருவிரல கீழே போட்டு ஊட்டி அப்புறம் தான் நீங்க எழுதி உட்காந்துங்க. உடனே டக்குனு எந்திரிக்க கூடாது. ஒரு 1 நிமிஷம் உட்காந்து இந்த பூமாதேவிய தாயே என்னை வந்து தாங்கிட்டு வர உனக்கு மனமார்ந்த நன்றி தொட்டு காலில் ஒத்திக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலைக்கிழங்கெல்லாம் முடிக்கணும். குளிக்கும் போது அந்த தண்ணியை தொட்டு ஓம் கங்கேசி யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி சனீசம் சன்னிதம் அப்படின்ற ஒரு இந்த 7 புண்ணிய நதிகளும் எங்கெங்கே இருக்குது. அதெல்லாம் அங்கே போய் நம்ம குளிக்க முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை சும்மா ஒரு கை வச்சு தண்ணியில ஓம் கங்கேசே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி சனீசம் சன்னிதம் குரு அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த 7 புண்ணிய நதிகளும் இந்த தண்ணியில வந்து அமுங்க. நீங்க குளிக்கிறது என்னது புண்ணிய நதிகள், நம்ம பாவம் போகும் சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒட்டினா சில விஷயங்களை பண்ணணும். அதே போல பரிகாரங்கள் கூட பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்றதை விட எளிய பரிகாரங்களை செஞ்சாவே அழகா பண்ண முடியும். நம்மளாம் ஜோசியர்கள் தெரிஞ்சோ தெரியாம ஜோசியத்தை தொட்டுட்டோம், நீங்க உணவ முடியாது. எப்படி உணவ முடியாது, அதுவும் உணவ கூடாது. பிடிச்சிட்டீங்க, புளியால பிடிச்சிட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க சும்மாவே வேணா ஜோசியமே பார்க்கறதுடா ஒண்ணுமே விஷயம் இல்லடா, அன்னைக்குதான் வந்து ஒருத்தம் வருவோம் புரியுதுங்களா? அப்ப நாம வந்து நம்மளை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நமக்கு நாம தகுதியை வளர்த்துக்கணும். அப்படிங்கும் போது நம்ம நவகிரகங்களை சாதாரண மக்களுக்கு இருந்து போங்க, சூரிய சந்தை தான் உங்களுக்கு ஞானம் தெரியலையா, போயா ஆளுநர் போ சூரிய போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. நீங்க நோவாம சொல்லி போறீங்க, அவங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி ஏறி உட்காந்து இடத்த பிடிச்சி போய் இறங்கி அங்க நான் போகும்போது 3:30 மணி நேரம் 4 மணி தான் நடந்துருப்பாரு. அப்புறம் அதுக்கு மேல அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இப்படி இந்த பரிகாரங்களை பண்ணும் போது அற்புதமான விஷயம் நடக்கும். இந்த பரிகாரங்கள் அவங்க செஞ்சு நல்லா பலன் அடைஞ்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? யாரும் நவகிரக பரிகாரம் பண்றது இல்லையே. வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் நவகிரகம் சுத்தி வரணும் சொல்லி யாராவது கை தூக்கும் பார்ப்போம். எது ஜோசியர்ல நான் நவகிரகம் வச்சுதான் வாழ்ந்துக்கிறேன், சந்தோஷம். சூப்பர் சூப்பர். யாரும் அதாவது ஒவ்வொரு வாரமாவது இல்லை ஒரு மாசத்துலயாவது ஒரு நவகிரகத்தை போய் கோயில சுத்துங்க. ஏன் சுத்தணும் அப்படின்னா பசுமாடு பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா பசுமாடு? பசுமாடு தெரியுமில்ல? ஏன் தெரியாதுங்களா? தெரியாது. அதான் பசு கூகுள்ல சர்ச் பண்ணிக்கீங்க, அதுதான் வரப்போது பெரிய காலங்கள். ஆமா, உண்மையிலே மாடுலாம் ஆகிட்டு வருது. அதுக்கு பண்ணுங்க, ஒரு பசுமாடு இருக்கிற இடத்துல இருந்து 16 மீட்டர் நல்ல வேவ்ஸ் இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா ஒரு கோயில்ல உட்காந்து மந்திரம் சொல்றதுக்கும், ஒரு மலை மேல உட்காந்து மந்திரம் சொல்றதுக்கும், ஒரு மாட்டு கோயில உட்காந்து மந்திரம் சொல்றதுக்கும் ஒரே பலன். ஒரு மந்திரம் நீ கொண்டு 1000 அந்த அளவுக்கு அந்த பிளஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப அந்த பசுமாட்டுடைய அந்த பசுமாட்டுக்கு எங்க இருக்குங்க பால்? பாலை பிடிச்சிதான் பால் வருமா? வராது. காம்பை பிடிச்சிதான் பால் வரும். அதுபோல இறை ஆற்றல் நம்ம அந்த கோயில்ல தான் இருக்கு. அதனாலதான் கோயில்ல வந்து வழிபடுன்னு சொன்னாங்க முன்னோர்கள்.
புரியுதுங்களா? அப்ப அந்த நவகிரகத்தை நீங்க வழிபடும் போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நம்ம யோசிச்சுதான் இருக்கும். கண்டிப்பா நவகிரகங்களை வழிபட்டாலும் மாசத்துல ஒரு நாளாவது ஒரு 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 அரை மணி நேரம் செலவு பண்ணி கண்டிப்பா நீங்க கோயிலில் போயிட்டு வழிபடுறது தான் முறை அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு இன்ன வரை யாரும் போகணும்னா போங்க. சரி, அப்படியே கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா காலையில ஏஞ்சி நான் சொன்னேன் ஏஞ்சி ஒரு நிமிஷம் உட்காரீங்களா, அந்த நாள் அந்த நேரத்துல ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்கிற ராகவே கதவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் எனக்கு சிறப்பா அமையணும் மனசா நினைச்சிக்க. நினைச்சுட்டு அப்புறம் காலையில செய்ய, கடைசியா படுத்து தூங்குவீங்க. அப்பாடா சிவசிவா படிப்பீங்க, ஏதோ ஒரு சாமி நினைச்சு படுப்பீங்க. அப்ப ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்கிற ராகவே கதவே நமகா அப்படின்னு சொல்லி மனசார படுங்க. படுத்துட்டு நல்லா தூங்கிடுங்க. இப்படி பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு அற்புதமா நீங்க பணம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இந்து மதத்துல ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பந்தி நடக்குன்னு வச்சுக்கோங்க. சாம்பார் ஒருத்தர் வச்சிருப்பாரு, காரகுழம்பு ஒருத்தர் வச்சிருப்பாரு, பாயாசம் வச்சிருப்பாரு, ரசம் ஒருத்தர், இப்படி பல பேர் இருந்தாதான் அந்த ஒரு பந்தி பரிமாறதுக்கு அற்புதமா ஒருத்தர் கேட்டாங்க கொடுக்குது. அது போல பணத்துக்கு ஒரு கடவுள், படிப்பு ஒரு கடவுள், மன சாந்திக்கு ஒரு கடவுள், பயமா இருக்குதா அதுக்கு ஒரு கடவுள், வீரத்துக்கு. இப்படி ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்முடைய இந்து மதம் ஏகப்பட்ட விஷயங்களை அர்த்தமுள்ளதாக கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம கடவுள் வந்து என்ன பண்ணாரு, அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்லி போட்டார். அவரே தடம் புரிந்து போய் திரும்ப வந்து அதை எழுதார் காஞ்சி பெரியவாவுடைய அனுமதியோட. அப்ப இந்த ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்யக்கூடிய கடமைகளை நம்ம சரியா பண்ணோம்னாவே நம்மளுடைய நவகிரகங்கள் நமக்கு நல்லாவே நமக்கு எல்லா அருள் அறிவாற்றலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, இது ஏதாவது சந்தேகம் நான் சொல்றது சந்தேகம் தான் கேட்கலாம். எப்படி சந்தேகம்லாம் இல்லையா அப்படின்னு சரிங்க. அடுத்து வேற யாரும் பேச இருக்காங்க. அதனால இன்றைய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்க அறிவு சொல்றது தகுதியினாலும் கூட நவகிரகங்களை வணங்குங்க, நவகிரக மந்திரங்களை சொல்லுங்க, உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு இந்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் வெளிச்சகத்துடைய அத்துணை அன்பர்களுக்கும் தலைமையேற்று உள்ள அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய அத்துணை பேருக்கும் நன்றி. நன்றி வணக்கம்.